ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இருக்கிற தக்காளி வெங்காயத்தை வச்சு ஈஸியாக ஒரு ரெசிபி செஞ்சிடலான்ட்டு எம்டி குஸ்கா செஞ்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேங்க. ஸோ அது பிளான் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஈக்குவலாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவே கீறி போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதுக்கு மசாலா நான் என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அந்த பொடி பண்ணி எடுத்துக்கிட்ட பவுடரை வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க, நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ட்ரைனஸ் தெரிஞ்சனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி 2ம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு சைட்லெல்லாம் கிண்டி விடுங்க. நமக்கு தக்காளி இன்னும் மசிஞ்சு வரணும். ஸோ அதனால் நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாங்க. எனக்கு நல்லா தக்காளி மசாலா எல்லாம் மசிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் அரிசி தாங்க எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு தகுந்த நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எத்தனை கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஸோ நல்லா கொதித்து வரட்டும். ஓகேங்க, இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம இது இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறமும் நல்லா கொதி வரணுங்க நமக்கு. அப்போ தான் நம்ம விசில் போட்டு மூடி வைக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களே பாருங்கள், பெரிய இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எதுவுமே எடுக்கல. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 தக்காளி வச்சுமே நான் சாப்பாடாக செஞ்சிட்ருக்கிறேன். ஸோ நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஓகேங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு நமக்கு. நம்ம இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ அதனால் நமக்கு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணிக்கிறேங்க. ஓகேங்க, நம்ம விசில் அடங்கிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்போ தான் நமக்கு அடி எதுவும் பிடிச்சிருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். 2வது அடியிலேருந்து கிளறினா தான் அடியில் தங்கியிருக்க மசாலா எல்லாம் நமக்கு சாப்பாட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு சூப்பராக வந்திருக்குங்க. வாசனையும் அவ்வளோ ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பார்க்குறப்பவே. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதே ஹீட்லேயே திரும்பவும் மூடி போட்டு விசில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓகேங்க, நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணிடலாங்க. ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட்டு டைம் கிளறினதோட இப்போ பாருங்கள் நமக்கு சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கு, சாஃப்ட்னஸாக இருக்குது அரிசி எடுத்து பார்க்குறப்ப. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட் வச்சு இந்த கிரேவி சைடிஷ் வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஆனியன் ரைத்தா. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.